வல்லினம் வார்த்தையில் எப்பயும் சொல்கிறது அதுதான், வார்த்தைக்குள்ளேயே அர்த்தம் இருக்கும், தேடணும், உள்ளெல்லாம் போகவே வேண்டாம். வல்லினம் மிகுமிடங்கள். வல்லின எழுத்துக்கள் எது எது? கரெக்டா? மிகும், மிகுனான்னு அர்த்தம் அதிகமாக வர்றது. சரியா? இப்போ 2 சொல் இருக்குது. 2 சொல்லோட முதல் சொல்லோட இறுதியில் வல்லின எழுத்து இருந்தால் கான்னு வருது. அப்போ இங்கே இக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே முதல் எழுத்து என்ன இருக்கோ அதை பொறுத்து இங்கே ஒரு எழுத்து வரணும். சரியா? அதான் அது. கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது, எப்படி தெரியும். மேலே உள்ளவர்களை தொலைத்து பாருங்கள். வீட்டை இயல்பாக படிக்க இயலாதவாறு சொற்களுக்கு இடையே ஒரு ஓசை இடைவெளி இருப்பதை உணர முடிகிறது. கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது, எப்படி தெரியும். ஓகேவா? ரைட். அவற்றை கீழே உள்ளவர் படிப்பாருங்க. கதையை படித்தேன். இங்கே முதல் எழுத்தில் முதல் எழுத்து வரணும். இதோட கடைசி எழுத்து பார்க்கணும். முதல் எழுத்து எழுதி கொண்டேன். கோவருதா மிகுதிக்கு இந்த எழுத்து வச்சு கிடையாது. 2வது வர வார்த்தையினுடைய முதல் எழுத்து. அப்படி சொன்னது, எப்படி தெரியும். இப்போது இதெல்லாமே என்ன எழுத்துக்கள்? வல்லின எழுத்துக்கள். பா, கோ வல்லின எழுத்தா? சோ, கசட, தப்பற மிகுந்து வருது. தேவையில்லை, இருந்தாலும் அந்த ஓசை நயம் இல்லாமல் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க? மிகுந்து வர வேண்டும். வேறு முதல்ல மெல்லின எழுத்தோ இடையின எழுத்தோ வந்தாக்க மிகுந்து வர தேவையில்லை, வராது, விட்டுடலாம். ஓகேவா? சரி, இப்போது இயல்பாக படிக்க முடிகிறதோலவா? மேலும் நாம் பேசும் பொழுது இவ்வாறு தான் பேசுகின்றோம். ஒரு சொல்லின் முதல் எழுத்து கா, சா, ட, த, பா. ரா, ரா வர மிகாது. ரா முதல் எழுத்தாக வராது. முதல்ல ரா. ஆமாவா? ரைட். ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் முதல் எழுத்து, ஒரு சொல்லோட முதல் எழுத்து, அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய் எழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். ஆமாவா? இப்போ தான் பார்த்தோம். கா, பா, சா, தா. இது ஒரு சொல்லோட முதல் எழுத்து. சரியா? இந்த 5 பேர் இருக்காங்க. இருக்காங்களா? அதுக்கு முன்னாடி உள்ள சொல்ல என்ன பண்ணணும்? அதோட மெய் எழுத்து வரணும். அதுக்கு பேர் தானது வல்லின எழுத்து மிகுமிடம். இதனை வல்லினம் மிகல் என்று கூறுவர். எல்லா இடங்களிலும் வல்லின மெய் எழுத்து மிகும் என்று கூற முடியாது. எல்லா இடத்துலையும் மிகுன்னு சொல்ல. இதே எழுத்துக்கள் வல்லின எழுத்தில் அந்த 4 தான். காசா, அது டா வராதா? டா வராது. காசா, தாப்பா, காசா, தாப்பா. டாவும் ராவும் வராது. ஏன்னா டாவும் என்ன வராது? சொல்லோட முதல்ல வராது, நமக்கு தெரியும். ராவும் இந்த ராவும் வராது சொல்லோட முதல்ல. ரைட். மிகுந்து சென்றது. சரி, மிதந்து சென்றது. எங்கே அஜய் நேற்று காணோம்? எல்லா இடத்துலையும் மிதந்து சென்றது. சே வந்து என்னது? வல்லின எழுத்து. அந்த 4ல் ஒன்றா இச்சி இங்கே சேர்த்தக்கூடாது. இச்சி சேர்த்துனா நல்லா இருக்காது. மிதந்து சென்றதுன்னு வரக்கூடாது. செய்து பார்த்தான், அது ஒரு மாதிரி இருக்கும். படித்த கவிதை, பெரிய தாவரம் அப்படி போடக்கூடாது. ஆகிய சொற்கள் வல்லினம் மிகவில்லை என்பதை கவனிங்கள். இவ்வாறு வல்லினமை மிகக்கூடாத இடங்களை வல்லினம் மிகா இடங்கள் என குறிப்பிடுவர். இது ப்ராக்டிஸில் தான் வரும். வல்லினம் எந்த 4 எழுத்து தான் மிகும்? வல்லின எழுத்தில் 6ல் 4. காசா, தாப்பா தான் மிகும். அதுவும் எல்லா இடத்துலையும் மிகாது. என்ன அப்படின்னு பார்ப்போம், அதான் தெரிஞ்சுக்க போகிறோம். வல்லின மெய்களை சேர்த்து எழுவதன் நோக்கம் படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமன்று. சரியா? அது மட்டும் கிடையாது. செய்திகளில் கருத்து பிழையோ நோட் பண்ணிக்கணும்.
படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கணும்னு மட்டும் இல்லை, கருத்து பிழை. இப்போ சேர்த்தோம்னா ஒரு மாதிரி கருத்து வந்துடும், சேர்த்தலை அப்படின்னாக்கா வேறு மாதிரி வரும். ஒரே 2 வார்த்தை இருக்கும். வல்லின எழுத்து சேர்த்தனோம்னா அர்த்தம் வேறு மாதிரி இருக்கும், சேர்த்தலைன்னா அர்த்தம் வேறு மாதிரி இருக்கும். பின்னாடி வரும் பாருங்கள். பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கும் வல்லினம் மிகுதலும் மிகாமையும் உதவுகின்றது. பார்ப்போம். மண் வெட்டி கொண்டு வா, மண் வெட்டி கொண்டு வா, மண் வெட்டி கொண்டு வா. ரெண்டுக்கு புரியுதா? இது அந்த கருவியை மட்டும் எடுத்துகிட்டு வான்றான், இன்னொன்று மண்ணை வெட்டி எடுத்துகிட்டு வான்னு அர்த்தம் இதுக்கு பேர். ஓகேவா? அதான் இவற்றின் முதல் தொடர் இது. மண் வெட்டியை எடுத்து வா எனும் பொருளை தருகிறது. 2ஆம் தொடர் மண்ணை வெட்டி எடுத்துகிட்டு வா. கலைஞர்கிட்டலாம் அப்படி தான் போய் அவனும் பேசிட முடியாது சாதாரணமாக. பெரிய என்னமோ கேள்வி கேட்குறேன்ட்டு கேட்பானுங்க இந்த செய்தியாளர் இவனுங்களாம். அவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி பிள்ளையை திருத்தி சொல்லி அவன் வாய் அடைச்சிடுவார், அதுக்கு மேலே அவன் பேச மாட்டான். இப்படி தான் நிறைய சிக்கலுக்கு சிம்பிளாக சால்வ் பண்ணிடுவார். நிறையா விஷயம் இந்த சமூகத்துக்கு எதிராக இருந்த விஷயத்தெல்லாம் சரி செஞ்சார். அப்படி தான், அப்படி பேசி பேசியே. அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். பாருங்கள், எடுத்து வா. இவ்வாறு பொருள் தெளிவை ஏற்படுத்தவும் வல்லின மிகுதல் உதவுகிறது. கரெக்டா? அப்போ ஓசை நயத்துக்கு மட்டும் கிடையாது, இயல்பாக இருக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, எளிமையாக படிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, கருத்து பிழை பொருள் பிழை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு வல்லின மிகுதல் உதவுது. வல்லின மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லினமை இட்டு எழுதுவதும் தவறு. எழுத்து பிழை இருக்குல்ல, அது இந்த மாதிரி. இதனை சந்தி பிழை அல்லது ஒற்று பிழை. ஏன் சந்தி பிழைன்னு வைக்கிறாங்க? சந்திக்க தானே வருவது, 2 சொல்ல சந்திக்கிறதுக்காக வருவது. அதனால் சந்தி பிழை அல்லது ஒற்று பிழை. ஏன் ஒற்று பிழைன்னு சொல்கிறோம்? ஒற்றெழுத்து தேவையில்லாத இடத்துல ஒற்றெழுத்தை எழுதுறது, தேவையான இடத்துல ஒற்றெழுத்தை எழுதாமல் விடுறது. அந்த மாதிரி மிகக்கூடிய எழுத்து வல்லின எழுத்து எது எது? கா, சா, தா, பா. டா, ரா வராது. ஏன்? இது 2 முதல் எழுத்துக்களாக வராது, தமிழ் சொல்லில் முதல் எழுத்துக்களாக வராது. அடுத்தது வல்லினம் மிகும் இடங்கள். இதெல்லாம் அந்த இந்த எனும் சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். அந்த இந்த அது என்ன சுட்டு திரிபு? சுட்டெழுத்து தெரிந்து வந்திருக்கு. ஆ ஈ தான் சுட்டெழுத்துக்கள், ஆமாவா? அது தெரிந்து அந்த இந்தன்னு வந்திருக்கு. அந்த சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். அந்த பக்கம், இந்த கவிதை வரணும். சுட்டு திரிபை தொடர்ந்து வரணும். தொடர்ந்து வரக்கூடிய சொல்லில் என்ன இருக்கணும்? இந்த 4 எழுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும், அப்போ தான் வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. அதை கவனிக்கணும். ஓகேவா? எந்த என்னும் வினா திரிபு. வினா எழுத்து எது எது? ஏ தானே? ஏ, யா, ஏ, யா, ஏ, ஏவா? ரைட். இதான் வினா 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 எழுத்துக்கள். பார்த்தோமா? வினா எழுத்து அங்கே பார்த்தோம்ல. ஆ வருமா? நெடிலாவா? பாருங்கள், எடுத்து பாருங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், ஸ்ட்ராங் ஆயிரும். அதோட முடிஞ்சிச்சு. எந்த என்னும் வினா திரிபு, அதெல்லாம் விட்டுருங்க. எந்த, இங்கே இதை மட்டும்தான் எடுத்திருக்கான். ஏங்கிறது வினா எழுத்து. ஏன், எதற்கு, எப்படி, இதெல்லாம் வந்துடுதுல, இதெல்லாம் வினா எழுத்து. அதில் எந்த அப்படின்ற வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும். எந்த சட்டை? நெடில் வருதா? எது எதுன்னு சொல்லுங்க. ஆ, ஏ, ஓ, எல்லாமே இது நெடில். இது 2 குறியிலா? 2 பேருவா? இல்லையே, இது குறியில் வந்திருக்கேன். யா, யாது எல்லாம் வருதா? அப்படி நாங்கள் வச்சுக்கோங்க. திரும்ப எடுத்து பார்க்கணும் போயிட்டு. இப்போ வரும்பொழுது போய் எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கணும், அப்போ மறக்காது. இந்த மாதிரி யூஸ் பண்ணுற இடத்துல எடுத்து பார்க்கணும். அதில் எந்த அப்படின்ற வினா திரிபை தொடர்ந்து என்ன வரும்? வல்லினம். கட்டாயம் வரணும்னு அவசியம் இல்லை. அடுத்த சொல்ல என்ன இருக்கணும்? முதல் எழுத்து. வல்லின எழுத்துக்களில் இந்த 4 எழுத்துக்களாக இருக்கணும், அப்போ தான் வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. சரியா? ரைட்.
இரண்டாம் வேற்றுமை உருபை வெளிப்படையாக வருமுடையத்தில் உருபாகி ஐ. இரண்டாம் வேற்றுமை உருபு தானே ஐ. என்னது வேற்றுமை உறுப்புனா ஒரு சொற்றொடரில் பெயர் சொல்ல இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும் வேறுபடுத்தி காட்டுறது. அதான் வேற்றுமை உறுப்பு. அது மொத்தம் எத்தனை இருக்குது வேற்றுமை உறுப்பு? 8. வேற்று உரிமைகள் உள்ள அது எது 1/7 2/7. அதில் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு தான் அது ஐ. வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் மிகும். தலையை வருதா? தலையை ஈ கூட்டல் ஐ. தலையை. காட்டு அதோட நிற்கக்கூடாது. அடுத்து சொல்ல என்ன இருக்கணும்? முதல் எழுத்து அந்த வல்லின எழுத்துக்கள்ல 4 கா சா தா பா. இது வரக்கூடாது, இது வராது. திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறோம். பாடத்தை படி ஐ வருதா? ஐ வெளிப்படையாக ஐ வருது. பாடத்தை நல்லா வெளிப்படையாக உச்சரிப்பில் வருது. ரைட். நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ. நான்காம் வேற்றுமை உருவு ஒன்று தான், கூ தான். வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். எனக்கு அடுத்த சொல்லல முதல் எழுத்து எது? அந்த வல்லின எழுத்துக்களில் 4 இருக்குது. அப்போ இத்து. அவனுக்கு வெளிப்படையாக வருதா? நான்காம் வேற்றுமை உருவு. ரைட். பி வல்லின எழுத்து. 2 கண்டிஷன் பார்க்கணும். இந்த 4 எழுத்து வரல, வேறு இடையின எழுத்தோ மெல்லின எழுத்தோ அல்லது மற்ற தாராவோ வராது. அவங்களாம் வந்தாலும் தேவையில்லை. சரியா? அடுத்து வரக்கூடிய சொல்ல முதல் எழுத்து என்னவாக இருக்கணும்? இந்த 4 எழுத்தாக இருக்கணும். அதனால தான் அதுக்கு பேரே வல்லின மிகும். அடுத்தது வல்லின மிகுதல். ரைட். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? சுட்டு திரிபுகளை அடுத்து வரும். அடுத்தது வினா திரிபு அல்லது கேள்வி திரிபு. கேள்வி திரிபை அடுத்து எந்த, அந்த, இந்த சுட்டு திரிபு, எந்த, வினா திரிபு. அடுத்தது வேற்றுமை உறுப்புகளில் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐயை தொடர்ந்து வரும். ஐ வெளிப்படையாக வந்தாக்கா அங்கே வரும். அடுத்தது ஆறாம் வேற்றுமை உறுப்பு, நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ, அதை தொடர்ந்து வரும். இகரத்தில். இகரத்தில்னா என்ன அர்த்தம்? ஈயை தான் இகரன்னு சொல்கிறாங்க ஓசை நாய்க்காக. ஈயை தொடர்ந்து அப்படின்னு சொல்லலாம். இகரத்தில் முடியும் வினையச்சங்களை வினையச்சம். வினையச்சம் பெயரச்சம் இல்லை, வினையச்சம். ஒரு எச்ச எழுத்து வரும். சரியா? அதை தொடர்ந்து ஒரு வினை சொல் வரணும். அதை சொல்கிறாங்க. இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லின மிகும். எடுத்துக்காட்டு எழுதி பார்த்தால். எழுதி பார்த்தால். தீ வந்து என்னது? இத்து கூட்டல் ஈ. எழுதி பார்த்தால். எழுதி எச்ச சொல், பார்த்தாலுங்கிறது வினை சொல். அதான் வினையச்சம். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? அதுக்கெல்லாம் வந்துருக்கணும், வந்தால் தான் புரியும். ஓடி அப்படிங்கிறது எச்சம். முழுமை பெறலை. எச்சம்னா என்ன அர்த்தம்? முழுமை பெறாதது. ஓடி முழுமை பெறலை. அங்கே கலைத்தான். கலைத்தான்னா என்ன அர்த்தம்? வினைச்சொல். ஸோ வினையச்சம். வினையச்சங்களை அடுத்து வல்லின வரும். உகரத்தில் முடியும் வினையச்சங்கள். இகரத்தில் முடியக்கூடிய வினையச்சங்கள் அடுத்து உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சங்கள். வன் தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால். வன் தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் வன் தொடர் அப்படின்னா என்ன அர்த்தம்? வல்லின எழுத்துக்கள் குற்றியல் உகரமாக இருந்தால். குற்றியல் உகரம்னா என்ன அர்த்தம்? குற்றிய லுகரம். ரைட்டு. என்னாகும்? குறுகி ஒலிக்கும். அதான் வந்து என்னது? குற்றியலம் இருந்தால். வல்லினம் இருந்தால் மட்டும், வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும், உகரத்தில் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம். எடுத்துக்காட்டு பெற்றுக்கொண்டான். வினையச்சங்கள்.
வினை எச்சம் தானே அது. பெற்று எச்சம், இது கொண்டேன், கொண்டேன். குற்றியல் உகரம் கொண்டேன். போ பெற்று, பெற்றுக்கொண்டேன். படித்து இத்து கூட்டல் ஊ, இத்து கூட்டல் ஊ. ரைட், ஓகே. இது இரு கூட்டல் ஊ. ரைட். இங்கே பாரு, இது வல்லின எழுத்து கரெக்டா? உகரம், இது உகரம். இத்து கூட்டல் ஊ தானே போடணும். தப்பாக போட்டேன்னா இத்து கூட்டல் ஊ, பூ போட்டேன். ஊ. வன்தொடர் குற்றியல் உகரம். வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடியது, அதான் வன்தொடர் குற்றியல் உகரம். படித்து பார்த்தேன், அதோட நிறுத்தக்கூடாது. அடுத்த சொல்ல என்ன இருக்கணும்? அந்த 4 எழுத்து வல்லின எழுத்துக்கள் எதெல்லாம்? ரைட், அதையும் பார்க்கணும். எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து. எதிர்மறை பெயரெச்சம் எதிர்மறையாக இருக்கக்கூடியது, சரியா? எதிர்மறை பெயரெச்சம். எச்ச சொல் ஒன்று வரணும், அடுத்து வரது என்னவாக இருக்கணும்? பெயர் சொல்லாக இருக்கணும். பட் இதோட பொருளும் இதோட பொருளும் ஆப்போசிட்டாக இருக்கணும். அதான் எதிர்மறை பெயரெச்சம். ஓகேவா? இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இறுதி எழுத்து ஈறுனா ஈராக அப்படின்னா கடைசி எழுத்துன்னு அர்த்தம். கெட்டு எதிர்மறை பெயரெச்சம் ஆகும். இதில் வல்லினம் மிகும். செல்லா, செல்லா காசு, செல்லாத காசு வரணுமா? இறுதி எழுத்து என்னாச்சுதா? காணாமல் போயிடுச்சு. எழுதா பாடல், எழுதாத பாடல். என்னாச்சு? கெட்டுனான்னு அர்த்தம், காணாமல் போகுது. அதேமாரி இங்கே பாருங்க, செல்லா காசுனாவே என்ன பண்ணணும்? செல்லணும். ஆனால் செல்லா காசுன்ட்டான். ஆப்போசிட்டா? பாடல்னாவே என்ன ஆகணும்? எழுனா தான் பாடல், எழுதா பாடல். அதான் என்ன சொல்கிறாங்க? எதிர்மறை பெயரச்சம். இது எதிர்மறை பெயரச்சம். எதிர்மறை பெயர் செல்லாத காசு. பெயர் சொல்லு செல்லாதங்கிறது இந்த எச்சம். இது திருந்து என்ன ஆகுது? கெட்டு போச்சு. இறுதி எட்டு கெட்டு வருவது, இறுதி எழுத்து கெட்டு போச்சு, காணாமல் போயிடுச்சு. செல்லா காசு. அப்போ என்ன பண்ணுங்க? இக்கு சேர்த்துக்கணும். எழுதாத பாடல், எழுதாத காணாமல் போச்சு. பாடல், எழுதா பாடல். ஸோ ஈருன்னா அர்த்தம்? கடைசி எழுத்து அப்படின்னு அர்த்தம். ஈறு கெட்ட, கெட்டனா காணாமல் போன, மறைஞ்ச அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் புரிஞ்சிருக்கணும். எதிர்மறை பெயரச்சம். எதிர்மறையாக இருக்கா? எதிர்மறையாக இருக்குது. முன்னாடி உள்ள சொல்லும் பின்னாடி உள்ள சொல்லும் அர்த்தம் எதிர்மறையாக இருக்குது. பெயரச்சம் எச்ச சொல்லு, அதை தொடர்ந்து என்ன வருது? பெயர் சொல் வருது. அதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். சரியா? ஈறுகட்ட, இந்த இது தெரிஞ்சால் போதும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுனா கடைசி சொல்லு, கெட்ட இல்லாமல் போனது, கடைசி சொல்லு, கடைசி எழுத்து, ஒரு சொல்லோட கடைசி எழுத்து. கெட்டனா இல்லாமல் போனது. ஓகேவா? அடுத்தது எதிர்மறை பெயரச்சம். பெயரச்சம் எச்ச சொல்லு, பெயர் சொல், இதோட பொருளும் இதோட பொருளும் ஆப்போசிட்டாக இருக்கும். சரியா? இதுக்கு பேர் பெயரச்சம். பொருள் எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டாக இருந்தால் எதிர்மறை. ஸோ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அங்கே வல்லினம் மிகும். இதுதான் மேட்ரு. சரியா? அடுத்தது உவமை தொகையில். தொகைன்னு என்ன பார்த்தோம்? தொக்கி காணாமல் போயிடுது. உவமம் உருவு இல்லாமல் வந்தால். சரியா? உவமைக்கும் உவமயத்துக்கு நடுவில் ஒரு சொல் வரணும், அதான் உவம உருவு. அது இல்லாமல் இருந்தால் அதானது உவமை தொகை. அதில் மலர்பாதம், மலராகிய பாதம் அப்படி தானே வரணும். ஆகியன்னு கட்டாயிருச்சு. மலர்பாதம், மலர் போன்ற, அப்படி போய்க்கலாம். மலர் போன்ற பாதம். தாய் தமிழ், தாய் போன்ற தமிழா?
ரைட். தாய் போன்ற தமிழ். போன்ற கட்டாகுது. இங்கே மலர், இங்கேயும் போன்ற கட்டாகுது. 2 எழுத்து சேருது. அதான் உவமை தொகை. உவம உருவு கட்டாகுது. அப்போ 2வது வந்து சேரக்கூடிய இதில் என்ன இருக்குது? அந்த காசா தா பா இருக்குது. இங்கேயும் இருக்குது, இங்கே பா இருக்குது, இங்கே தா இருக்குது. இப்போ சேரணும். புரிஞ்சுக்கிட்டே வாங்க, ஈஸி. உருவகத்தில் தமிழ் தாய். வாய் பவளம். பவளம் போன்ற வாய். உருவகம். உருவகம்னா என்ன? உருவகம். உவமை தான் உருவகம். அதில் வேறு டைப்பு. சரியா? அப்போ பாருங்க, தமிழ் தாய். வாய் பவளம். பவளம் போன்ற வாய். பவளம் போன்ற வாய். அப்படி தானே சொல்லணும். அதுதான்மா நான் சொல்கிறேன் கேளுங்க. சொல்கிறேன் கேளு. பவளம் போன்ற தாய் இப்படி தான் சொல்லணும். சரியா? இதை சேர்த்து என்ன சொல்கிறாங்க? வாய் பவளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டையும், அதாவது உவமையையும் உவமேயத்தையும் தனித்தனியாக சொல்ல மாட்டாங்க. புரிஞ்சுதா? ரெண்டையும் ஒன்று போல் ஒரு சொல்லு மாதிரி மாற்றிடுவாங்க. கவனிங்க. ஒரு பாருங்க. உவமையையும் உவமைக்கப்படும் பொருளையும், ஓகேவா, வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்று என சொல்வது ஆகும். தனித்தனியாக சொல்லாமல் என்ன ஆகுது? ஒரே சொல்லாக சொல்கிறாங்க. தமிழ் தாய். புரிஞ்சுதா? ஆமாம். உருவகம் ஊமையும் ஊமைக்கப்படும் பொருளையும் ஒன்றாக்கி வேறுபாடு இல்லாமல் காட்டுவது. அது வேற, இது வேற இல்லை. ரெண்டும் தமிழ் தான் தாய், தாய் தான் தமிழ். அந்த மாதிரி. அதுக்கு பேர் தானே அது உருவகம். புரியுதா? அவன் சொல்கிற பொருள் பற்றி பாருங்க. ரெண்டையும் வேற வேற இதாக காட்டாமல் ஒன்றாவே காட்டுறது. தனித்தனியாக இந்த மாதிரி எழுதாமல் தாய் போன்ற தமிழ் இப்படி எழுதுனாக்கா உவமை. தாய் போன்ற தமிழ் இப்படி எழுதுனா உவமை. தாய் தமிழ் கட்டாயி ஒரே இது தாய் தமிழ். வேறு எழுத்து மாதிரி தனி. இது வேறு சொல், அது வேறு சொல் இல்லாமல் காட்டுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க கிளியராக. அது மாதிரி. அதுக்கு பேர் என்னது? உருவகத்தில் என்ன பண்ணும்? அப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்கிறாங்க. இது உருவகம். இந்த மாதிரி எழுதுனா உவமை. ரெண்டையும் சேர்த்து இதே மாதிரி ஒன்று இதுதான் அது, அதுதான் இதுன்ற மாதிரி எழுதுனா என்னது? உருவகம். அதில் என்ன ஆகுது? கட்டாயம் வல்லினம் மிகும். எண்ணு பெயர்கள் 8, 10 ஆகிய 2 பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். 8 புத்தகம். நோட் பண்ணிக்கங்க. எண்ணு பெயர் 1, 2, 3, 4 இதெல்லாம் வந்து என்னது? எண்ணு பெயர்கள். இதில் 8, 10 இதுக்கு மட்டும் வல்லினம் மிகும். வேறு எதுக்கு மிகாது. சரியா? ஒன்றுபட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றுபட்டு அப்படி சொல்லக்கூடாது. சரியா? ஒன்றுபட்டுன்னு வரக்கூடாது. 8, 10 என்ன பெயர்கள் இதுக்கு மட்டும் வரணும். அதுமாதிரி 10 காசு இதெல்லாம் மனப்பாடம் தான் பண்ணணும். ப்ராக்டிஸில் அதெல்லாம் யூஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆயிரும். அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அப்படி, இப்படி, எப்படி. முன்னாடியே பார்த்தோமா? அந்த, இந்த என்னது? அந்த, இந்த சுட்டு சுட்டு திரிச்சொற்கள். சரியா? சுட்டு திரிச்சொற்கள். அதே மாதிரி எப்படிங்கிறது என்னது? எந்த வினா திரிச்சொல் அங்கே வரும். அதே அந்த திரிச்சொல் மாதிரியே இருக்கக்கூடிய இவங்க அப்படி, இப்படி, எப்படி. அவற்றை தொடர்ந்து என்ன வரும்? வல்லினம் மிகும். அப்படி செய், இப்படி காட்டு. அடுத்து வரக்கூடிய சொல் என்ன இருக்கணும்? அந்த 4 எழுத்து வரணும். கா, சா, தா, பா. வேறு யாருக்கும் வரக்கூடாது. திசை பெயர்களை எடுத்து வல்லினம் மிகும். திசை பெயர் வடக்கு, தெற்கு சொல்கிறோம்ல அது.
வடக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம், திசை பெயர்களை தொடர்ந்து வல்லினம் மிகும். மகரமெய்யில், மகரமெய்யில் இம்மு முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால், மகரமெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமை அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். மகரமை அழிஞ்சிரும், காணாமல் போயிடும், கெட்டு போகிறது. மரம் கூட்டல் சட்டம், இம்மு கட்டாயி என்னாவது வல்லினம் மிகிறது. நோட் பண்ணிக்கங்க. வட்டப்பாறை வல்லினம் கெட்டு போய் பாறையோட பாங்கிறது என்னது மிகுதல், பா மிகுந்து இப்போ உருவாகுது. இது மட்டும் தெரிஞ்சால் கூட போதும். வல்லின மிகா இடங்கள் தேவையில்லை, இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் போதும். இருந்தாலும் பரவாயில்ல, அதை பார்ப்போம். இப்போ என்னென்ன இன்னொரு தடவை பார்க்கலாமா? ரிவிஷன் பண்ணிங்கன்னா தான் ஞாபகம் வரும். அப்படியே எழுதும் பொழுதுலாம் இதை ப்ராக்டிஸில் கொண்டு வந்துடணும். அது வேறு இது வேறு அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஓகேவா? லைஃப்பில் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, தப்பே இல்லாமல் எழுதலாம். அந்த இந்த சுட்டு திரிப்புக்கு தொடர்ந்து என்ன பண்ணும்? வல்லினம் மிகும். எந்த வினா திரிப்பை தொடர்ந்து வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்று வெறுப்பு ஐயை வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். நான்காம் வேற்று ஒரு பூவை தொடர்ந்து நாம் வல்லினம் மிகும். இகரத்தில் முடியும் வினையச்சங்களை இகரத்தில் முடியும் வினையச்சங்களை தொடர்ந்து வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினையச்சங்களை தொடர்ந்து வல்லினம் மிகும். அது வன்தொடர் குற்றியல் உகரமாக இருக்கணும். வல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகரமாக இருக்கும். சரியா? அது எதிர்மறை பெயரெச்சம். அதில் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட பெயரெச்சத்தில் கடைசி எழுத்து என்ன ஆகணும்? காணாமல் போயிடும். சரியா? பொருள் என்ன தரும்? இந்த சொல் வேறு பொருளையும் அதுக்கு ஆப்போசிட்டான பொருளையும் அடுத்த சொல்லு தந்தாக்கா அதுக்கு வேறு என்னது? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்தது உவமை தொகை வல்லினம் மிகும். உருவகத்தில் வல்லினம். இப்போ இது ரெண்டு கிளியர் ஆயிடுச்சா? உவமை தொகை, உவமயம் தனித்தனியாக பிரித்து எழுதுனா உவமை தொகையில் வரும். அதில் தொகை இல்லை. தொகை என்னன்னு அர்த்தம்? உவம உறுப்பு கெட்டு போச்சு, உவமை தொகை. அது உவமை. உருவகம்னா என்ன அர்த்தம்? உவமையும் ஒன்று போல இந்த மாதிரி எழுதுறது. அப்போ இதுலேயும் வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், தமிழ் தாய். அப்போ ஊமை தொகை தமிழ் தாய் என்னமா மாறுது? உருவகமாக மாறிடும். அந்த மாதிரி. அடுத்தது எண்ணு பெயர்களில் 8, 10 மட்டும்தான் ஆகும் வல்லினம் மிகும். அப்படி இப்படி எப்படி அந்த மாதிரியான சொற்களை எடுத்து வல்லினம் மிகும். திசை பெயர்களை தொடர்ந்து வல்லினம் மிகும். அதே மாதிரி மகர மெய்யில் முடியும் சொல்லை எடுத்து வல்லினம் வந்தால் அந்த வல்லினம் தான் அந்த 4 பேர். மகர மெய் என்ன ஆயிரும்? செத்து போயிடும், கெட்டு போயிடும். செத்து போயிருன்னு சொல்லாமல் கெட்டு போகிறதுன்னு சொல்லலாம், அல்லது அழிந்து போதல், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மரம் கூட்டல் சட்டம், அவ்வளோதான். எழுவாய் சொற்கள் அடுத்து வல்லினம் மிகாது. சரிவா? தம்பி படித்தான், எழுவாய் தானே. இதில் யார் படித்தான்? தம்பி. தம்பி படித்தான் வரக்கூடாது. யானை பிளிரியது. எது பிளிரியது? யானை வரக்கூடாது. எழுவாய் சொற்களை தொடர்ந்து வரக்கூடாது. அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. நல்லா பார்த்துக்கணும். அந்த இந்த எந்த அங்கே மிகும். அது இது எது மிகக்கூடாது. அதேமாரி அப்படி இப்படி எப்படி அங்கே மிகும். ஓகேவா? அது இது எது மிகக்கூடாது. அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது, எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம். அங்கே ஒன்று பார்த்துமே, அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். என்னென்ன அர்த்தம்? இந்த இடத்துல வரக்கூடிய எழுத்து என்ன ஆகணும்? காணாமல் போகிறது. சரியா? எழுதாத பாடல், எழுதிய பாடல்,
அங்கே எழுதாத பாடல் என்ன வருது? எழுதா பாடல். அங்கே அப்படி வரும் எழுதா பாடல். எழுதா தா அங்கே என்ன ஆயிடுச்சு? கெட்டு போச்சு, தா இல்லை, அதனால் அங்கே வந்துச்சு. இது வந்துட்டு கட்டாயம் வரும். ஈறு கட்டால் மட்டும்தானே ஆகும், இப்போ வரணும். எழுதிய பாடல், எழுதிய பாடல் வரக்கூடாது. எது நம்ம பெயரச்சத்துக்கு வரவே கூடாது. எழுதிய பாடல், ரைட். இது எழுதாத பாடல் பெயரச்சம். பெயரச்சம் எழுதிய பாடல் வந்து பெயரச்சம், எழுதாத பாடல் எதிர்மறை பெயரச்சம். இது என்னது? ஆப்போசிட் பொருள். அதே எதிர்மறை பெயரச்சத்தில் இந்த டா கட் பண்ணிட்ட அப்படின்னாங்க என்ன பண்ணணும்? எழுதா பாடல் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து. எது இரண்டாம் வேற்றுமை உருபு? ஐ. அங்கே பார்த்தோம் இரண்டாம் வேற்றுமை உருபு எப்படி வந்துச்சு? வெளிப்படையாக வந்தால் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தால் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ மறைந்து வரும் இடங்களில் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை. ஆமாம் தானே? இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை உருவு தொக்கி வருதல், அதாவது இரண்டாம் வேற்றுமை தொகை. வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு இலை, இலை பறித்தேன். சரியா? இலையை பறித்தேன். அப்போ வரணும். இலையை பறித்தேன்னா அப்போ வரணும். இலை பறித்தேன் அப்போ வரக்கூடாது. இரண்டாம் வேற்றுமை உருவு, அதாவது இரண்டாம் வேற்றுமை தொகை, அங்கே வல்லினம் மிகக்கூடாது. இலை பறித்தேன். காய் தின்றேன். காயை தின்றேன் அங்கே வரணும். காய் தின்றேன்னு வரக்கூடாது. என்ன புரியல? சரி சரி. காயை தின்றேன். இவராப்பா பாரதி ராஜாவா? விடுங்க பேசிட்டோம். சரி சரி பேசுங்க. அடுத்து உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் வல்லினம் மிகாது. பார்த்தோமா? உகரத்தில் முடியும் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால், ஆமாம் தானே? வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய உகரமாக இருந்தால் அங்கே என்ன வல்லினம் மிகும். அதே மென்தொடர் மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து உகரம் வந்துச்சு. அடுத்தது இடையினை எழுத்து, அதான் இடைத்தொடர். இடைத்தொடர்னா இடையினை எழுத்தை தொடர்ந்து உகரம் வந்துச்சு, அங்கே வல்லினம் மிகாது. தின்று, இது என்னது? நான் என்ன இனம்? இடையினம். இலையிடம் மெய். சரியா? இதுக்கு பேர் என்னது? ரூ. குன்றி ஒலிக்குது. இரு கூட்டல் ஊ குன்றி ஒலிக்குது. இது மென்தொடர் குற்றியல் உகரம். பார்த்தோமா? இந்த வார்த்தையை வச்சு தான் பிடிக்கிறேன். எதையுமே நாமளாம் வச்சுக்கல. இங்கே என்ன வார்த்தை அர்த்தம் என்னன்னு தேடுறான் வருது. ஸோ அதை தொடர் தின்று தீர்த்தான், இத்து வரக்கூடாது. மென்தொடர் குற்றியல் உகரம். அதே வன்தொடர் அப்படின்னா என்ன பண்ணும்? வன்தொடர் எது? எந்த நான் வரும்? வன்தொடர். இங்கே எதுவுமே நான் வரலையா? சரி டா வச்சுக்கோ. சும்மா இட்டு இருக்குது அல்லது இரு இருக்குது அப்படின்னாக்கா வல்லினம் மிகும். சரியா? சொல்கிறேன் எடுத்துக்காட்டுக்கு. அவ்வளோதான். செய்து, இது என்ன எழுத்து? யா. மெல்லினமா? யா என்னமா? இடையனமா? இன்னு இன்னும் என்ன எழுது? இன்னு மெல்லினமா? இது இன்னும் வந்து மெல்லினா, இது இடையினம். அப்போது இதுக்கு பேர் என்னது? மென்தொடர் குற்றியல் உகரம். இது இடைத்தொடர் குற்றியல் உகரம். எடுத்துக்காட்டு அங்கே வரக்கூடாது. இப்போ வரக்கூடாதுங்க. புரிஞ்சுதா? ஆமாம்மா. உகரத்தில் முடியும் வினை எச்சங்கள்
அங்கே பாருங்கள், அங்கேயே முடியுது பாருங்கள். வினை எச்சம். வினை எச்சம்னா என்ன அர்த்தம்? ஒரு எச்ச சொல் இருக்கணும், அதை தொடர்ந்து என்ன இருக்கணும்? வினை சொல் வரணும். ஓகேவா? இங்கே பாருங்க, தின்று தீர்த்தான். ஆமாம், வர இருங்க. தின்று தீர்த்தான் நடுவில் விட்டுட்டீங்க. தின்றுங்கிறது என்னது? எச்சம். தீர்த்தானுங்கிறது வினை எச்சம், வினைச்சொல். ஸோ இது வந்து என்னது? வினை எச்சம். இதில் என்ன சொல்லியிருக்கான்? உகரத்தில் முடியும் வினை எச்சங்கள். அடுத்து பாருங்கள், மென் தொடர் குற்றியல் உகரமாகவோ. இதுதான் மென் தொடர். வினை எச்சத்தில் மென் தொடர் குற்றியல், அதாவது குற்றியல் உகரம் பார்த்தோம்ல, அதில் மென் தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம், வன் தொடர் குற்றியல் உகரம் பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? குற்றியல் உகரம் அங்கே. அதான் இது. இந்த சொல்லை மட்டும் தனியாக எடுத்து பார்க்கணும். ஊ குறுகி ஒழித்தால் குற்றியல் உகரம். மெல்லினை, இது என்ன எழுத்து? மெல்லினை எழுத்து. மெல்லினை இலத்தை தொடர்ந்து வரக்கூடிய ரூ, இரு கூட்டல் ஊ. ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவில் ஒழிக்குது. அதனால தான் அதுக்கு பேர் என்னது? மென் தொடர் குற்றியல் உகரம். அங்கே என்ன பண்ணக்கூடாது? வல்லினம் இத்து வரக்கூடாது, வேகக்கூடாது. வன் தொடர் குற்றியல் உகரத்தில் மட்டும்தான் என்ன பண்ணணும்? வல்லின மிகணும். அதே மாதிரி இது மென் தொடர் தானே இன்னும். ஆமாம். அடுத்தது இடைத்தொடர். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்க. மென் தொடர் ஞானா நாமண்ணா. ஓகே. எறல வளல. ரைட். இடைத்தொடர் இது தனியாக எடுத்துக்கோங்க. இடைத்தொடர் குற்றியல் உகரம் இதுக்கு பேர். ஏன் சார்? செய்து இத்து கூட்டல் ஊ. இந்த ஊ குன்றி ஒலிக்கிறது. எதை தொடர்ந்து வரும்பொழுது? இடையின மெய்யெழுத்தை தொடர்ந்து வரும்பொழுது குன்றி ஒலிக்கிறது. அதனால தான் நான் அதுக்கு பேர் என்னது? இடைத்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதையும் ரீகால் பண்ணிட்டோம். அப்போது மென் தொடர் குற்றியல் உகரமாவோ இடைத்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் எது? உகரத்தில் முடியும் வினை எச்சங்கள். வினை எச்சன்னா என்ன தெரியும்? அதே அங்கே என்ன ಮಾಡக்கூடாது? வல்லினம் மிகக்கூடாது. அதே வன்தொடர் உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது? அதுக்கு அங்கே என்ன பண்ணணும்? வல்லினம் மிகணும். வினைத்தொகை. வினைத்தொகை என்னன்னு அர்த்தம்? வினை சொல்ல ஏதோ ஒன்று காணாமல் போயிடும், இல்லாமல் இருக்கணும். வினைத்தொகை, அதான் வினைத்தொகை. மெயினாக எது காணாமல் போகுங்க? காலத்தை குறிக்காது. வினைத்தொகையில் காலம் இல்லாமல் போயிடும். வினை சொல்ல என்ன இருக்கணும்? காலம் இருக்கணும்ல, அது இல்லாமல் போயிடும். அதான் வினைத்தொகை. வல்லினம் மிகாது. எழுது பொருள். காலம் இல்லை, எழுதுகின்ற பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? காலம் இருக்குது. எழுதிய பொருள் காலம் இருக்குது. எழுதும் பொருள் காலம் இருக்குது. அதெல்லாம் என்ன கிடையாது? வினைத்தொகை கிடையாது. அது வினை தொகா நிலை. அதெல்லாம் வினை தொகா நிலை. அந்த மாதிரி சுடுசோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு, சுட்ட சோறு அப்படி தான் வரணும். காலம் என்னாச்சு? காணாமல் போயிடுச்சு. வினைச்சொல். வினைச்சொல்ல என்ன என்ன காணாமல் போச்சு? காலத்தை குறிக்கக்கூடிய உறுப்பு காணாமல் போயிடுச்சு. காலத்தை குறிக்கக்கூடிய உறுப்பு என்னது? தொக்கி மறைஞ்சு வருது. அதானது வினைத்தொகை. அந்தந்த வார்த்தையை புரிஞ்சிட்டு வந்தால் அப்படியே எழுத்துட்டு வந்தீங்கன்னா வரும். வார்த்தை தான் உங்களுக்கு. மனப்பாடத்துக்குலாம் அங்கே வேலையே இல்லை. வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கேள்வி கேளு, ஆன்சர் வரும். பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஏன்னா நீ புரிஞ்சுக்கணும்ல. மனப்பாடம் பண்ண சொன்னால் கடன்னு சொல்லிடுவோம். புரிஞ்சுக்கிட்டா திரும்ப நீ இது என்ன சொல்கிறான்னு வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உன் மூலம் ஆன்சர் கொடுக்கும். அதுக்கு என்ன ஆகும்? டைம் எடுக்கும். புரிஞ்சுதா? ரைட். அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என்ன முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அப்படி இப்படி இந்த மாதிரி படின்னு முடியுதில் வேறு எந்த சொல்லுக்கும் வராது.
அப்படி இப்படி எப்படி அங்கெல்லாம் வேணால் வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். எழுதும்படி சொன்னேன், பாடும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டார் வரக்கூடாது. அப்படி இப்படி அங்கே அதுக்கு தொடர்ந்து வரும். உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. மறைஞ்சு மறைஞ்சு வரும். தாயும் தாய் தந்தை, தாயும் தந்தையும் தான் வரணும். தாய் தந்தைன்னு வரக்கூடாது. தாய் தந்தை. உம்மை தொகை எழுதுனா தாயும் தந்தையும். என்ன ஆயிடுச்சு, தொக்கிருச்சு. அதான் உம்மை தொகை. வெற்றிலையும் பாக்கும், வெற்றிலை பாக்கு வரக்கூடாது. ஏன்னா உம்மை தொகை அது. வெற்றிலையும் என்னாச்சு, காணாமல் போயிடுச்சு. ஸோ வரக்கூடாது. கேட்பான் வெற்றிலை பாக்கு, இந்த மாதிரி தான் கேட்பான். இது வரைக்கும் பார்த்தது வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சந்திப்பிழை இல்லாமல் எழுதிடலாம். ரீகால் பண்ணணும். ஆனால் டெஸ்ட்டு போய் ஆன்லைனில் எவனது வேணாலும் போய் எடுத்து எழுதுங்க. டவுட் இருக்கிறத வந்து கேளுங்க. சரியா? ஆமாம். கிணத்து தவளையாக இருக்க வேண்டாம். கிணத்து தவளைன்னா என்னது, நான் வைக்கிற டெஸ்ட் மட்டும் எழுதுனீங்கன்னா கிணத்து தவளை. நெட்டில் தான் குப்பையாக கிடக்குது. நெட்டில்னா ஃப்ரீயாக கிடக்குது, எடுத்து எழுதி பாருங்கள். டவுட் இருக்கிறத வந்து கேளுங்க. சுட்டுத்திரிவு பின்வரும் தொடரிலே வல்லின மிகும் மிகா இடங்களை என வகைப்படுத்து. சுட்டுத்திரிவு வல்லின மிகுமா மிகாதா? மிகும். திசை பெயர்கள் மிகும். பெயரச்சம் பெயரச்சம் மிகாது. பெயரச்சம் பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்தில் மிகாது. பட் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் மட்டும் மிகும். ஓகேவா? ரைட், மிகாது. ஓமை தொகை மிகாதா? மிகும். ஓமை தொகையில் மிகும். ஓம உருவு தொக்கி வரும் இடத்துல மிகும். அதே மாதிரி இன்னொன்று ஓம உருவு, சரி ஓம உருவுன்றேன், உருவகம். உருவகத்தில் என்ன ஆகும்? மிகும். மிகும். மிகுங்கிறதெல்லாம் ப்ளஸ் போட்டுக்கலாம். நான்காம் வேற்றுமை விரியா, உருவு தான் அப்படி போட்டிருக்கானுங்க. ஒன்றாம் வேற்றுமை உருவு. நான்காம் வேற்றுமை உருவு எது? என்ன ஆகும்? மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை தொகை ஐ மிகாது. வெளிப்படையாக வந்தால் தான் மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகைனா ஐ வந்துட்டு வராது, மறைஞ்சிரும். சரியா? மிகாது. வினைத்தொகை, வினைத்தொகை மிகாது. வினைத்தொகை ரைட், மிகாது. உருவகம், உருவகம் மிகும். உவமை தொகையில் உவமை தொகை மிகும். உவமை தொகையில் மிகும். எழுவாய் தொடர் மிகாது. மாடு மேய்ந்தது, மா கூட அது வரக்கூடாது. வேறு சரி. அடுத்தது எதிர்மறை பெயரச்சம். எதிர்மறை பெயரச்சத்தில் வராது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சல் தான் மிகும். எங்கே அதை கேட்கல? சரி, அதை பார்த்துக்கங்க. ரைட். சந்திப்பிலைன்னா என்ன? வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமலும், வல்லினம் மிகாமல் இருக்க வேண்டிய இடத்துல மிகுந்து வந்தால் என்னது? இன்னொரு பேர் என்னது? ஒற்றுப்பிழை.
வேற்றுமைகளில் வல்லின மிகும் இடங்களை எழுதுக. இரண்டாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை. கரெக்டா? அங்கே மட்டும்தான் மிகும். கரெக்டா? அதுவும் வெளிப்படையாக இருக்கணும். மறைஞ்சிச்சு அப்படின்னாக்கா தொக்கி வந்தால் கிடையாது. வல்லினம் மிகா தொடர்களை 5 எழுதுக. 5 தொடர் எழுத சொல்கிறாங்க, எழுதுங்க. எதிர்மறை சொற்கள் கேட்பான், பார்த்துக்கங்க. வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல என்றெல்லாம் பேசுகிறேன். இவற்றையெல்லாம் சரியான தொடர்கள் அல்ல. எதிர்மறை வினைமுற்றுகள் பல உண்டு, அவற்றை இடமறிந்து பயன்படுத்த வேண்டும். வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல, இதெல்லாம் சரியான தொடர்கள் கிடையாமா. எதிர்மறை வினைமுற்றுகள் பல இருக்குது, அப்படி தான் பயன்படுத்தணும். எதிர்மறையாக நெகட்டிவாக சொல்கிறது நடக்கலைன்னு சொல்லணும், நடந்தான்னு சொல்லக்கூடாது, நடக்கலைன்னு சொல்லணும். நடந்ததுன்னா நேர்மறை, நடக்கலைன்னா எதிர்மறை. எதிர்மறை வினைமுற்றுகள் ஒரு சில மரபு உண்டு, அதை சொல்கிறாங்க. தன்மை, தன்மைனா யார்? நான், நாமல், நாம். தன்மையில் நானா ஒருமை, நாம்னா நாம், நாங்கள்லாம் என்னது? பன்மை. தன்மையில் ஒருமையாக இருந்தால் நான் அல்லேன்னு சொல்லணும், நான் அல்லன்னு சொல்லக்கூடாது. கட்டாயம் வரும், பார்த்துக்கோங்க. நான் அல்லன்னு சொல்லணும், நான் அல்லேன், நான் ஏன், இது வரணும். ஓகேவா? பன்மை நாம் அல்லோம் அப்படின்னு தான் சொல்லணும், நாம் அல்லன்னு சொல்லக்கூடாது. என்னம்மா பேர் என்ன? கேப்ரதா. நிமிர்ந்து உட்காருங்க. அடுத்தது புரியுதா? இதை வச்சு நான் வச்சுக்கோங்க. ஒருமை தன்மையில், தன்மைனா என்னது? நான், நாம். சரியா? அதில் என்னது? எதிர்மறை வினைமுற்று, இதெல்லாம் எதிர்மறை வினைமுற்று. தன்மையாக இருந்தது, தன்மையில் ஒருமையாக இருந்தது அப்படின்னா நான் அல்லேன். தன்மையில் பன்மையாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? நாம் அல்லோம், நாம் ஓம். நாம் வச்சுக்கோங்க. அடுத்து முன்னிலை, அதில் ஒருமை பன்மை. நீ அல்லை அப்படின்னு சொல்லணும். பன்மை முன்னிலையில் நீவீர், நீவீர்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம். அல்லீர், நீவீர் அல்லீர். இரு நான் வச்சுக்கோங்க. படற்கை, நம்ம நீங்கள் இல்லை, நான் இல்லை, வேறு யாரை வெளியில் உள்ளவனை பற்றி பேசுகிறோம். ஆண்பாலாக இருந்தால் 5 பால் வருது. ஒன்றன்பான் பலவின்பால் எதில் வரும்? ஒன்றன்பால் பலவின்பால். இது உயர்திணை, இது அகிரிணை. சரி, இங்கேயும் அகிரிணை வரல, சொல்லுங்க பார்ப்போம். இங்கேயும் அகிரிணை வரல. படற்கை, அதுதான் படற்கையில் வந்துருச்சு. தன்மை தன்னிலை முன்னிலையில் ஏன் வரல? மிருகம் அதுவாக பேசிக்காது ஒன்று. அதேமாதிரி முன்னிலையில் மிருகத்துக்கிட்ட போய் பேசுவோமா? ஆனால் இப்போ பேசுகிறானுங்க, அது வேற. நம்ம தானே குழந்தைங்களாம் ஹாஸ்டல்லையும் அங்கேயும் துரத்தி விட்டு நாய்கிட்டையும் பூனைக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கானுங்க, அதுக்கு பேர் வச்சு. நம்ம தானே வீடியோலாம் வருதில்ல, பட்டு அது இதுன்ட்டு, காக்கரு சாக்கரு அப்படின்ட்டு நாய்க்கு பேர் வச்சுட்டு வாடா அங்கே போடா அப்படின்ட்டு. முன்னிலை தானே அது. அந்த அம்மா தன்மை, அந்த நாய் முன்னிலை, அதுக்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, கேள்வி கேளுங்க. இப்படி எதையும் அப்படியே படிச்சுட்டு போகாதீங்க தயவு செஞ்சு. அப்போது படற்கை, அந்த மரத்தை பற்றி பேசலாம், இன்னொரு ஆளை பற்றி பேசலாம், வேறு ஒரு மக்களை பற்றி பேசலாம். மக்களை பற்றி பேசுனா 3: ஆண்பால், பெண்பால், பலர்பால். இங்கே பன்மைன்னு சொல்கிறோம்ல, அதை தான் இங்கே பலர்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அவன் அல்லன், அவன் அல்லன், அவள் அல்லல்,
இதையும் நான் வச்சுக்கோங்க. அவர் அல்லர், அதை எதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அவர்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவோம், படற்கையில் தான் சொல்லுவோம். அவர் அல்லர். ஆஹா, நீ அவ்வளோதான், ஆண்பால் பெண்பால் வராது. நீ என்ன பண்ணுறன்னு தான் கேட்பேன். கேட்பறதா இருந்தாலும் என்னம்மா பண்ணுற அப்படி தான் கேட்பேன். மெய்யலங்கனான தான் என்னம்மா பண்ணுற, நீ என்ன பண்ணுற, நீ தானே சொல்கிறேன், அவ்வளோதான். உங்கள் ஆண்பால் பெண்பால் வராது. நான் தான், அந்தம்மா நான், அந்தம்மா நான் சொன்னாலும் அவங்க தான். அதே நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, நீங்கள் பலர்பால். சரியா? ஒருமை பன்மை. வெரி குட். இன்னொருத்தனை வேற எவனை பற்றி பேசும்போது தான் நான், ஏன்னா என் முன்னாடி தானே இருக்கீங்க, நீங்கள் ஆண் பெண்ணு எனக்கு தெரியும். அதனால் நீன்னு தான் சொல்லுவேன், என்னையை நான் தான் சொல்லுவேன். நான் பெண்ணாக இருந்தாலும் என்னையை நான் தான் சொல்லுவேன். என்னை நீங்கள் தான் பார்க்குறீங்களே, நான் ஆண் தான் உங்களுக்கு தெரியும். தெரியாத ஒருத்தனை தான் என்ன அர்த்தம், அவன் ஆனா பெண்ணான்னு தெரியாது. அப்போ நம்ம அதை குறிக்கணும். ஹி, அவன், ஷி, அவள். இங்கிலீஷும் அதே கதை தான். யூ தான் சொல்லுவாங்க. அங்கே என்ன கிடையாது, தனியாக ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாலாம் கிடையாது. கரெக்டா? ஆனால் நம்மளும் அதோட முன்னாடி இருக்கிறவங்கள என்ன சொல்கிறோம், முன்னாடி இருக்கிறவங்க நீங்கள்னு சொல்லுவோம். அங்கே ஒரே வார்த்தை தான், யூ தான். நீங்கள் ஏதாவது வார்த்தை இருக்கா இங்கிலீஷில்? இல்லை. அந்த மாதிரி. சரி, ரைட். அதோட சிறப்பு நம்மளுக்கெல்லாம் ஆண்பால். அப்போ இங்கே இல்லாத ஒருத்தனை குறிக்கும் பொழுது தான் நம்ம ஆனா பெண்ணா, ஒருத்தனா பலரா எல்லாம் சொல்லணும். ரைட், ஆண்பால். இப்போ கூட ஏதோ ஒன்று வந்துச்சே, ஆமாம் தானே? நண்பர்களே நம்பிகளே, அவங்க முன்னாடி தானே இருக்கிறாங்க. நண்பர்கள் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாரும் அடங்கிடுவாங்க. அவன் தானே முன்னாடி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே. அப்படிலாம் சொல்ல முடியாது, அவர்கள் தான் சொல்லணும். நம்ம அவர்கள் இங்கே இல்லை, அவங்க அவர்கள்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அது ஆண்பால் பெண்பால்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஆண்பாலாக இருக்கலாம், அல்லது எல்லாருமே பெண்பாலாக இருக்கலாம், இல்லை எல்லாம் கலந்தே இருக்கலாம். சரியா? எங்கே படற்கையில் அதை அங்கேயும் மாட்டிக்கிட்டேன். நண்பர்களே நம்பிக்கை எழுதி கொடுத்தா அந்த குரூப் அவனுங்க. அங்கே போய் பாவம் வந்தாலும் மாட்டிக்கிட்டு. அப்போ இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா என்ன, நீங்களே ரசிகர்களே பார்த்துக்கோங்க, நான் ஒன்றும் சொல்லலை. முன்னாடி நீங்கள் என்ன முடிஞ்சு போச்சு. சரி, நண்பர்களே நம்பிக்கை அப்படி ஒரு வார்த்தையே இல்லை புதுசாக. சரி, ரைட்டு, அதை விடுங்க. சரி, அப்போ படற்கரையெல்லாம் ஆண்பால் பெண்பால் அதெல்லாம் வரணும். முன்னாடி இருக்கிறவனுக்கு என்ன கிடையாது, ஆண்பால் பெண்பால் கிடையாது. தோழர்களே நான் முடிஞ்சு போச்சு, எல்லோரும் அடங்கிடுவாங்க. தோழர்கள்னா அதே, நீங்கள் தோழிகள் கூட தேவையில்லை. அடுத்தது சரி, ஆண்பால். அதனால தான் இதெல்லாம் நம்ம புரியாமல் இத்தனால மனப்பாடம் பண்ணி கெடுத்து விட்ருக்கானுங்க. எல்லாம் அவனுக்கு வச்சா அப்போ அப்புறம் கேள்வி கேட்பீங்களா, அப்புறம் நான் மட்டும் அறிவாளின்னு சொல்லிட்டு சுத்த முடியாதுல்ல. எங்களை வச்சு தான் தமிழ் வந்துச்சு, நாங்கள் தான் அவங்களுக்கெல்லாம் அறிவை கற்றுக் கொடுத்தோம். யார்? ஆமாம், ஆரிய பிராமண கூட்டம். அதில் நல்லவங்களும் இருக்காங்க, அவங்க கூட சொல்ல முடியாது. உட்காருமா, வாங்க இங்கே வாங்க. அடுத்தது ஆண்பால். சரி, ஆண்பாலில் படற்கையில் நம்ம முன்னாடி இல்லாதவங்கள பற்றி பேசுகிறோம். அவன் அல்ல, அவன் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அவன் அல்லன். பெண்பாலாக இருந்தால் அவள் அல்லன்னு சொல்லக்கூடாது, அவர் இல்லை, அவள் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அவள் அல்லல். இதான் மரபு. கட்டாயம் கொஸ்டின் வரும், பார்த்துக்கோங்க. பலர்பாலாக இருந்தால் அவர் அல்லர். ஒன்றன்பால், அதாவது அக்ரிணியார், இதான் உயர்திணைக்கு மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது. அக்ரிணை மனிதர்கள் அல்லாத மற்ற எல்லா பொருளும், பூமி, நிலா, மரம், ஆடு, மாடு, கோழி எல்லாமே அக்ரிணை. அவங்களுக்கு 2 தான். ஒன்றன்பால், ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்குது. சரியா? பலவின் பால், நிறையா மரங்கள் இருக்குது. ஒன்றன்பாலாக இருந்தால் அது அன்று, அங்கே தான் வரணும், அது அன்று. ஃபாலோ பண்ணுங்க இதெல்லாம். பலவின் பாலாக இருந்தால் அவை அல்ல, அவை என்னென்ன சொல்லுவோம், மனிதர்கள் அப்படி சொல்லக்கூடாது. அவர்கள்,
பலர்பாலுக்கு அவரா? அவர். பலர்பால்னா அவர்னாவே முடியும். அவர் அல்லர், அவர்கள் அல்லர், அது கூட கிடையாது. அவர்கள் அல்லர் கூட கிடையாது. அவர் அப்படின்னா பலர்னு அர்த்தம். அவர்னாவே பலர்பால் தான், அவர்கள் கூட சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நிறைய தப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் லைஃப்பில். சரி, ஃபாலோ பண்ணுங்க. பிழைகளை திருத்தி எழுதுக. இங்கே பாருங்க, இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க. வேறு, உண்டு, இல்லை ஆகியவை, இந்த 3 சொற்களும், வேறு, உண்டு, இல்லை, இந்த 3 சொற்கள் மூவிடத்திற்கும் பொருந்தும். மூவிடன தன்னிலை, முன்னிலை, படர்க்கை, அதான் மூவிடம் 3. அதில் எத்தனை இருக்கு? 5 பால். 5 பாலுக்கும் பொதுவான சொற்களாம் இதெல்லாம். சரி, உண்டு, இல்லை, இதெல்லாம் அல்லங்கிறது என்ன ஆகுது? மாறுத இடத்துக்கு தகுந்த மாதிரி அல்ல, அது மாதிரி இந்த மாதிரி இல்லை, இவங்களுக்கெல்லாம் இந்த சொற்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லாம் அவர் இல்லை, இல்லையா? இல்லை என்ற வார்த்தை இல்லையா இங்கே இருக்கா? சரி, ரைட். இல்லை யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் இல்லை தான். அப்படியே நான் இல்லை, அல்லன்ற வார்த்தை யூஸ் பண்ணும்பொழுது தான் என்ன ஆகுது? இந்த சிக்கல் வருது. இல்லைன்ற வார்த்தை யூஸ் பண்ணினா என்ன தேவையில்லை? எல்லாத்துக்கும் இல்லை தான். நான் இல்லை, அவன் இல்லை, அது இல்லை, அவர் இல்லை, நீங்கள் இல்லை, முடிஞ்சு போச்சு. இந்த அல்லன்ற வார்த்தைக்கு தான் இந்த சிக்கலே. ரைட். அடுத்தது பிழைகளை திருத்தி எழுதுக. அதை செய்தது நான் அன்று. அன்றுன்னு போடலாமா? சரி, அதை செய்தது நான் அல்லேன். அதை செய்தது, பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். இது அல்லேன். நேன், ஏன் என்னைய குறிக்குது. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர்கள், மலர்னானது ஒருமை. அன்று, மலர் அன்று, அல்ல கூட கிடையாது, மலர் அன்று. மலர்கள்னு போட்டால் அந்த அது வரணும், அன்று. இது ஒருமை தாங்க, ஒன்றன்பால் தானே, ஒன்றன்பால் அன்று, ஒன்றன்பால் தானே, பூக்கு மலர் அன்று. சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம். சித்தர்கள். படற்கையில் எது வரும்? பலர்பால். அல்லர் யூஸ் பண்ணுங்க, அல்லர். பகைவர் நீவீர், நீவீர் பன்மையா? முன்னிலை பன்மை. அல்லீர் கட்டாயம் வரும், பார்த்துக்கோங்க, யூஸ் பண்ணுங்க. சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல. என்னது இவை? படற்கையில் பலவின்பால் அல்ல. இவை என்னன்னு அர்த்தம்? பலவின்பால் தானே. உங்களோடு வருவோர் டேஸ் அல்லோம். நாங்களா? எப்படி? உங்களோடு வருவோர் பன்மையில் வரணும். நாமோ? நாம் அல்லது நாங்கள்? நாம் அல்லோமா? சரி, நாம் அல்லோம். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். என்னது? படற்கை பெண்பால். அல்லல்.
அல்லல், அல்ல போடக்கூடாது, அல்லல். ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன. ஈ மொய்த்த பண்டங்கள் தான் சரியா. படற்கையில் பலவின்பால் அல்ல. பயன்படுத்துங்க கரெக்டாக லைஃப்பில். இந்த நிலத்துக்கு உரிமையாளர் டேஸ் அல்லை. உரிமையாளர் அல்லை எங்கே வருதுன்னு பார்ப்போம். அல்லை முன்னிலை, நீ அல்லை. சும்மா சின்ன விஷயந்தான் பாருங்கள். இப்படி எப்படி வேணாலும் கேள்வி கேட்பான். அப்போ என்ன பண்ணும், இந்த தன்மை முன்னிலை படர்க்கை பார்த்துட்டு இதை புரிஞ்சு வச்சுக்கணும், லைஃப்பில் அப்ளை பண்ணணும். கதை நிகழ்விற்கேற்ப சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்து. சொற்றொடரை வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. இது கூட கேட்பான் பார்த்துக்கோங்க. எது நடந்ததுக்கப்புறம் எது அப்படின்னு. இது நீங்கள் படித்தா புரிஞ்சுக்குவீங்க. கலை குதிரை ஏற்றம். என்னவா அதுக்கு பேர்? எக்கஸ்ட்ரியன். எக்கஸ்ட்ரியனா? எக்கஸ்ட்ரியன் புதுசாக இருக்குது, நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். கதாநாயகன் ஹீரோ, தி போட்டுக்கணும். ஹீரோ, தி ஹீரோ. முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் தெரியும் எல்லாத்துக்கும். தலைமை பண்பு லீடர்ஷிப். லீடர்னா தலைவர், லீடர்ஷிப்னா தலைமை பண்பு. ஆதரவு சப்போர்ட் தெரியும். வரினா தெரியும், டேக்ஸு. விக்டரினா வெற்றி, இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏ. எல்லா வார்த்தையும் நம்ம பார்த்துருப்போம் மேக்ஸிமம் எல்லாமே. இது ஒன்று தான் நமக்கு தெரியாதுங்க. இது மாதிரி கலைச்சொருக்கு. ஏன்னா நான் என்ன பண்ணுறோம் நம்ம கிளாஸில் எதை பார்த்தாலும் ஒரு புது வார்த்தை வந்துச்சுனாக்கா அதுக்கான ஆங்கில வார்த்தை சொல்லிடுறேன். அதையும் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸி. வரப்போகிற எக்ஸாம்லாம் அப்படி ஆங்கிலம் தமிழ் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். அப்படி தான் அந்த லாங்குவேஜ் பேப்பரை சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ரைட், இன்றைக்கி இதோட போதும். ஒன்றுக்கே லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்ன பார்த்தோம்? வல்லின மிகுமிடங்கள் மிகாமிடங்கள். நிறையா எழுத்து ஒற்று பிழை இல்லாமல் எழுதலாம். அதிலிருந்து நிறையா கேள்வி வரும் இதிலேருந்து. சரியா?